Hi friends, வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி ஒரு மாலை நேரத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி. என்ன ரெசிபி தெரியுங்களா? கோஸில் போண்டா செய்ய போகிறோங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் உளுத்த மாவில் தானே வடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம், போண்டா செஞ்சு சாப்பிட்ருக்கோம், எல்லாம் அதுதான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஒரு தடவை வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சு இதே மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கேற்ற நல்லா கிறிஸ்பியாக அதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாஸை வச்சு அப்படி இப்படி தொட்டு நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அங்கே போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. இப்போ நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாங்களா? அதுக்கு நான் இப்போ ஒரு கோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கோஸை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம், ஏன்னா கோஸு ஆல்ரெடி தண்ணி தான் இருக்குது. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கோஸில் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை உங்கள் முன்னாடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் கடலை மாவு இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் வடையாகவும் தட்டிக்கலாம், இல்லைன்னா போண்டா மாதிரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போயே பாருங்கள், இது நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணியான மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதனால் தண்ணியே ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு ஏதோ தெரியாமல் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடலை மாவு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ வானலில் எண்ணெய் ஆயில் நல்லா காய வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். மெதுவாக போடுங்க. நான் போண்டா மாதிரி தான் தட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சாய்ஸ் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வடையாக கூட தட்டிக்கலாம். நான் சின்னதாக போண்டா மாதிரி தட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நல்லா முறிவிட்ட பிறகு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா முறிவி வருது. இதே மாதிரி இருக்கிறது போது நம்ம எடுத்துக்கலாங்க. இது நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இந்த கோஸ் வாடை, இந்த கோஸ் பொரியல் எல்லாம் நம்ம பொரியலாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது. நம்ம இப்படி செஞ்சு நல்லா நம்ம அரைச்சி கிரிச்சு நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இது சாஃப்டாக இருக்கிறனால பிள்ளைங்க எதுவும் தெரியாத அதுங்க சாப்பிட்றோம். ஓகேங்களா? அதுக்காக இதை நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறோம். இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுங்க. இது பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு போட்டுடலாம், எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான செம கிறிஸ்பியான கோஸ் போண்டா உங்கள் முன்னாடி இதை வச்சுருக்கிறேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு இது ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க அப்படியே நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா எப்படின்னா நம்ம எப்பயுமே கோஸ் பொரியல அந்த வாசம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த கோஸில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி நம்ம இந்த போண்டா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாத சாப்பிட்றோம். இன்னொன்று என்னென்னா இதில் நீர் சக்தி இருக்குது, நீர்த்தன்மை இருக்குது. அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.